கடைசி பல வருஷமாக பல கட்சிகள் வந்து ஆண்டிருக்காங்க, ஒன்றுமே பண்ணல. நிறைய பிளாஸ்ட் வந்து இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. மக்களை வந்து ஒரு பொருட்டாக மதித்து அவங்க என்றைக்குமே எதுவுமே பண்ணுறதே கிடையாது. விருதுநகர் வந்து சிவகாசி வந்து ஒரு எக்கனாமிக் கான்ட்ரிபியூட்டராக இருந்தும் இன்னைக்கு வர அந்த தொகுதியில் எந்த ஒரு மாற்றமுமே கொண்டு வராத அமைச்சர்கள் தான் நான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து என்றைக்குமே வந்து தீய சக்தி தூய சக்தி தான். காங்கிரஸ் வெர்சஸ் டிவிகே மட்டும்தான். கேடிஆர்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுறதில்ல. அவர் நிறைய இடத்துல வந்து சொல்கிறாரு டிவிகேலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறேன் சார், நான் வரேன். பிளாஸ்ட் தான் சிவகாசியில். பார்த்துக்கலாம் சார், போட்டி போட்டு. கண்டிப்பாக சேர்ந்துருக்கு சார். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னா அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வந்து யாருமே எம்எல்ஏ கிடையாது, பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எந்த கட்சியுமே இன்னைக்கு வர யாருமே சொன்னதே கிடையாது. அவர் எம்எல்ஏ வேணாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேண்டிடேட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருக்கும் இறக்கி விட்டுருக்காங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்தையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ ஒரு செக்யூலர் சொசைட்டி வந்து அவர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஒரு புது முகங்கள், ஒரு யங் ஜென்ரேஷன், யங் பிளட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காகவே வந்து எங்களோடதை மதித்து கொடுத்துருக்காரு. அதுவும் பெண் வேட்பாளராக எனக்கு கொடுத்தது ரொம்ப 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 சந்தோஷம். எம்எஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அதனால் எங்களதுலேருந்து ஒரு ஆளை எடுத்து எம்எல்ஏ கேண்டிடேட்னா வந்து பாமர மக்களில் யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தளபதி வந்து நம்பி தைரியமாக கொடுத்துருக்கிறாருன்னா அது மக்கள் கொடுக்குற ஆதரவு தான். அது கண்டிப்பாக அது நெருக்கடி கொடுக்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் வரும். அவங்க நம்மளை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க வந்து நம்மளை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ நாங்கள் வளர்ந்து தான் வருவோம். அதனால் அவரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க, விடுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே புதுசா யாராவது வரணும் அப்படின்றது. ஐயோ டேய் என்னடா தம்பி தம்பி என்ன சொல்ல வந்தீங்க மறந்துட்டேன். அதுதான் வேட்பாளரே ஒரு பாமர மக்களை தான் தேர்ந்தெடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் சின்னமும் வந்து எளிமையானவங்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் வந்து அந்த விசில் சின்னத்தை தேர்ந்தெடுத்தது. நம்மளுக்காக தளபதி இருக்கிறாரு. தளபதி வாய்ப்பு கொடுத்து நான் அந்த இடத்துல நிற்கிறேன். கண்டிப்பாக நம்ம தொகுதிக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் மதன் ராஜா. நான் தூத்துக்குடி புறநகர் மாவட்டம் ஓட்டப்பிராடம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். இன்றைக்கி தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து ஓட்டப்பிராடம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து என்னை வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு. நம்ம ஓட்டப்பிராடம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் இதுக்கு முன்னால் ஆட்சி செய்தவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் இது வரைக்கும் எந்த வளர்ச்சியும் எதுவுமே கிடையாது. ஒரு அடிப்படை கட்டமைப்பு கூட ஓட்டப்பிராடம் சட்டமன்ற தொகுதியில் கிடையாது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் 2026 தளபதி வந்ததுக்கப்புறமா தமிழக வெற்றி கழக சார்பாக அங்கே இருக்கக்கூடிய அனைத்து குறைகளையும் வந்து கண்டிப்பான முறையில் செய்து கொடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இன்றைக்கி தலைவர் காலையில் பேசும்போது கூட ஒரு மிக முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஊழலற்ற ஆட்சி தான் வந்து எங்களோட முதல் குறிக்கோள். அது போக மக்கள் பாதுகாப்பு. நாங்கள் மக்களை நம்பி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 எலெக்ஷனில் நிற்கிறோம். கண்டிப்பான முறையில் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவங்களோட அடிப்படை தேவைகளே இருக்கும். நல்லாட்சிகளை வந்து கண்டிப்பான முறையில் செய்து கொடுப்போம். இல்லை சவாலுங்கிறது பெரிய லெவலில் இல்லை. தலைவர் எப்போதும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி தான். இப்போ கடந்த ஒரு ஆண்டாகவே பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒன்று டிவிகே இல்லைனா டிஎம்கே அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் தான் போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தலைவர் இன்னும் பிரச்சாரத்தையே ஆரம்பிக்கலை. நாளையிலேருந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒரு 2 நாள் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்ததுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் எல்லா தொகுதியிலுமே வந்து வெற்றி வாய்ப்பு வந்து அதிகமாக தான் கண்டிப்பாக இருக்கும். வெற்றி வாய்ப்பு கட்டாயமாக பெற்றுவோம்.
அதுக்கு எந்த மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா தொகுதியிலும் 234 தொகுதியிலுமே மேக்ஸிமம் எல்லா இடங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா 25% 30% மேலே ஓட் பேங்க் எல்லாமே இருக்குது. கருத்து கணிப்பில் எல்லா பக்கமே உங்களுக்கு மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்கும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து கண்டிப்பான முறையில் தளபதி தான் வெற்றி பெறுவோம், நல்லாட்சி கண்டிப்பான முறையில் கொடுப்போம். என்னோடய பேர் வந்து மதன் ராஜா, ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி, மாவட்டம் வந்து தூத்துக்குடி புறநகர் மாவட்டம்.